நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நான் ஜஸ்ட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, டைட்டில் வந்து அது மாதிரி தான் வச்சுருக்கிறாரு. ஒரு இளம் வயது சிறுவனாக இருக்கிறாரு அவர். அதாவது MyV3 என்னான்னு கூட தெரியாது, ஆனால் அவர் வந்து வீடியோ போடுறாரு. அதாவது நியூ அப்டேட்டு, எம்டி சாருக்கு பெயில் கிடைக்க போகுது அப்படிலாம் வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை, சரிங்களா? அவர் பேச வராரு, அவர் என்ன தான் பேசுகிறாருன்னு தெரில, அவருக்கே தெரில. இப்போது நாங்களாம் வீடியோ போடுறோன்னா நாங்கள் ஆசிய MyV3 உறுப்பினர், சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு MyV3 உறுப்பினர். அதில் என்ன நல்லது என்ன கெட்டது, அதேமாரி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், என்னென்ன செய்கிறோம், இப்போ MyV3ல் அமௌண்ட்டு நின்ன பிறகு நாங்கள் என்னென்னலாம் வேலைக்கு போகிறோம், இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். பட் அவர் என்னான்னு கூட MyV3னா என்னன்னு கூட தெரியாத அவர் வந்து பேசிகிட்ருக்கிறாரு. அது கூட டைட்டில் வந்து வைக்கிறாரு, நியூ அப்டேட்டு, எம்டிக்கு பெயில், சற்று முன் நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு. என்னங்க இதெல்லாம் டைட்டில்? நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு. உண்மையாக சொல்கிறான், இந்த சின்ன சின்ன யூடியூபர்கள் தான் நம்ம MyV3 ஆட்ஸை கண்டிப்பாக கெடுக்கிறாங்க, சரிங்களா? நான் அதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருப்பேன், ஒரு சரியான டைட்டில் வைங்க, சரியான அப்போ இருக்கிற என்ன அப்டேட்டு தெளிவாக உண்மையாக இருக்கணும் அந்த அப்டேட்டு, அது மாதிரி பேசுங்களேன். எதுக்கு நீங்கள் இது மாதிரிலாம் வைக்கிறீங்க? நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு, மக்கள் அதிர்ச்சி, என்னங்க இதெல்லாம்? இப்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், சரிங்களா? ரொம்ப சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு. உண்மையான அப்டேட்டு என்ன? இன்றைக்கி பெயில் மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, சரிங்களா? அதேமாரி இன்றைக்கி இல்லைன்னா 4 இல்லைன்னா 5, இந்த 3 நாளில் கண்டிப்பாக பெயிலுக்கான மனு தாக்கல் பண்ண போகிறாங்க. இது கரண்ட்டான அப்டேட்டு. இதுமாரி சொல்லுங்களேன் நீங்கள். அப்படியே நீதிபதி போட்டார் அதிரடி உத்தரவு, இதெல்லாம் மக்கள் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்படிலாம் எதுக்கு டைட்டில் போடுறீங்க? நான் மீண்டும் சொல்கிறேன், MyV3 ஆர்ட்ஸ் மக்கள் தற்போது பதட்டத்தில் உள்ளனர், அதேமாதிரி பயத்தில் உள்ளனர். இவங்களை மேற்கொண்டு இது மாதிரி தம்ப்நெயில் வச்சு, இது மாதிரி டைட்டில் வச்சு எதுக்காக பயன்படுத்துகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் எல்லா உறுப்பினரும் சொல்லலை, சில உறுப்பினர்கள்லாம் உண்மையாக பயந்துருவாங்க இந்த மாதிரி டைட்டில்லாம் வச்சு. பல உறுப்பினர்களை பார்த்துட்டு போடா யூடியூபரு, இவங்க வந்து வீடியோ போடுவாங்க, தப்பாக தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில உறுப்பினர்கள் சோஷியல் மீடியாவில் என்ன வருதோ அதை அப்படியே நம்பிடுவாங்க, சரிங்களா? அதால் நண்பர்களே, இந்த யூடியூப்பில் பதிவு போகிற நண்பர்களே, நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தெரிவித்துக் கொள்கிறேன், ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீடியோக்கு சரியான முறையில் டைட்டில் வைங்க, மக்களை பயன்படுத்தாத மாதிரி டைட்டில் வைங்க. ஏன்னா ஆடி போயிருக்கிறோம், நாங்கள் எல்லோரும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து 1000 கணக்கு 2000 கணக்கு இல்லை, லேக்ஸ் கணக்கில் சிஎம் உறுப்பினர்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க எனக்கு கீழெல்லாம். அப்படி இருக்கும்போது இது மாதிரி சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வீடியோ போடும்போது உண்மையாக சொல்கிறேன் பயந்துருவாங்க. எனவே நீங்கள் அது மாதிரி வீடியோ போடாதீங்க. வியூஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு டைட்டிலில் போடுங்க, நல்ல ஒரு கவர்ச்சிகரமான டைட்டில் போடுங்க, கண்டிப்பாக வியூஸ் வரும். தம்ப்நெயில் வந்து டைட்டில் வந்து முதல்ல பாருங்கள், எப்படின்னு பாருங்கள், இல்லை நான் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்கள். இது மாதிரிலாம் தயவுசெய்து இந்த மாதிரியான டைட்டில்லாம் வச்சு வீடியோ போடாதீங்க நண்பர்களே.
இது வந்து உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். நல்ல முறையில் டைட்டில் வைங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை எம்டி பெயில் பற்றி. இப்போ இந்த செகண்டு இந்த பதிவு பண்ணுற வரைக்கும். அடுத்து வரலாம், மேபி 3 மணிக்கு மேலே வரலாம், 5 மணிக்கு தெரியலாம். ஏதோ ஒன்று ஒரு விஷயம் தெரிய போகுது. நாங்களாம் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது நாங்களாம் வந்து உண்மையாக வந்து என்ன அப்டேட்டோ நாங்கள் அதை அப்படியே தெரிவிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அப்டேட்டுன்னு போட்டிருக்காரு. ஆனால் பேமெண்ட்டை பற்றி என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கும் தெரியல. அதில் அந்த வீடியோவில் பேமெண்ட்டு தற்போது வரைக்கும் எந்த வித இதுவும் இல்லை. அவர் வெளியே வந்தால் தான், நம்ம சார் வந்து எம்டி வந்து வெளியே வந்தால் தான் பேமெண்ட்டு யாருக்கு முதல்ல விழும், யாருக்கு பின்னாடி விழும், அல்லது வந்து எல்லாருக்கும் சரிசமமாக போகுமா, ஏதோ ஒரு வழி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நமது எம்டி வந்து வெளியே வரணும் நண்பர்களே. அப்படி இருந்தால் தான் அந்த பேமெண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிய வரும். தற்போது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பேமெண்ட்டு யாருக்கு போடுவாங்க யாருக்கு போடலன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? முதல்ல அவருக்கு எம்டிக்கு பெயில் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வெளியே வரணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. அவங்க அத்தாரிட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அத்தாரிட்டி உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணி என்னென்ன செய்யலாம், எதை ஃபஸ்ட்டு செய்யலாம், எதை லாஸ்ட்டில் செய்யலாம், என்னென்ன மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் இப்போது எப்படி இருக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரிங்களா? சும்மா தோராயமாக எல்லாத்தையும் நம்ம பேசிடக்கூடாது. இப்போ என்ன இருக்குது, பேமெண்ட்டை பற்றி இன்னும் எதுவுமே இல்லை. அவர் வெளியே வரணும். இது கரண்ட் அப்டேட்டு பேமெண்ட்டை பற்றி. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ப்ளே ஸ்டோரில் ஆப்பை வந்து கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் அவங்க வந்து வெளியே வந்தவுடன் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. அதுவும் வந்து ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். சரிங்களா? எதுவுமே வந்து நம்ம மைவி3 ஆட்ஸில் தயவுசெய்து தோராயமாக வீடியோ சொல்லாதீங்க. குறிப்பாக அதை இப்போ போட்டிருந்தாங்க இல்லையா பதிவு, அது மாதிரி டைட்டில் வந்து அப்படியே டைட்டில்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க நண்பர்களே. உண்மையாக உங்களுக்கு வியூஸ் வரும், வியூஸ்லாம் எங்கேயும் போகாது. தெளிவாக வைங்க. அதேமாரி நம்ம மைவி3ல் கரண்ட் அப்டேட் என்னவோ அதை சொல்லுங்கள், மக்களுக்கு சென்றடிக்கிட்டோம். ஏன்னா 89 லட்சம் பேர். சரிங்களா? அதால் வந்து நீங்கள் தெளிவாக வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. அதேமாதிரி தப்பாக வைக்காதீங்க, தயவுசெய்து தப்பாக வைக்காதீங்க. மீண்டும் நண்பர்களே, அடுத்த ஒரு பதிவில் நான் நமது மைவி3 ஆட்ஸில் என்ன அப்டேட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்வேன். அதற்காக பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. நன்றி.